வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் குரு பயிற்சியினுடைய தொடர்ச்சியாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். குரு பயிற்சி ரொம்ப முக்கியமாக எல்லோராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சுபகிரகத்தின் பயிற்சி. வருடம் ஒரு முறை இந்த குரு கிரகம் பயிற்சி அடைகிறார். ஒரு வருடம் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு வருடமும் குரு பயிற்சி நடக்கும். அந்த அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு எந்த வீட்டிலிருந்து எந்த வீட்டிற்கு மாறுகிறார், இவங்களுடைய ராசியிலிருந்து விருச்சிகத்திற்கு ஆதிபத்திய ரீதியில் இந்த குரு கிரகம் யார், எந்த வீட்டில் அவர் அமரப்போகிறார், பார்வை பலம் என்ன சொல்கிறது, இதையெல்லாம் நம்ம ஓரளவிற்கு சுருக்கமாக பார்க்கலாம். ஏனென்றால் இந்த ஆண்டு அனைத்து கிரகங்களும் வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோள்களாக சொல்லப்படக்கூடிய சனி கிரகம், குரு கிரகம், ராகு கேது கிரகங்கள் அனைத்தும் மாற்றம் அடைய இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு தாக்கத்தை எல்லா ராசி நண்பர்களுக்கும் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது நம்ம விருச்சிக ராசிக்கு குருவை மட்டும் அடிப்படையாக ஒரு ஃபோக்கஸ் எடுத்து பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இயல்பாகவே குரு கிரகம் ரொம்ப ஒரு தேவைப்படக்கூடிய 5 குடைய சுபராக வருகிறார். 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் உடைய சுபகிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு கிரகம் இந்த 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீடாகிய ரிஷபத்தில் இத்தனை நாட்கள் கடந்த ஒரு வருடம் இருந்த நிலையிலிருந்து இப்பொழுது 8ஆம் வீடாகிய மிதுன ராசியில் அமரப்போகிறார், மறைகிறார் அப்படின்னு சொல்லலாம். சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மறைவது கண்டிப்பாக தோஷம் அது அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு ஆதிபத்திய ரீதியில் சுபத்தன்மை இல்லாத கிரகமாக குரு இருப்பவர்களுக்கு மறைவது ஒரு ஓரளவிற்கு நன்மைகளை கொடுக்கும். எந்த வகையிலுமே குரு மறைவது ஒரு தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் விருச்சிகத்தை பொறுத்தவரை இவங்களுடைய 5 குடைய புத்திஸ்தானத்திற்குடையவராக இருக்கக்கூடிய குரு ரொம்ப அதிகமான ஒரு கனெக்ஷனை இந்த 8ஆம் வீட்டு மறைவிற்கு ஒரு கான்ட்ரிபியூஷனை அதிகம் கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த வகையில் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பொறுமையாக பார்த்தால் சரியாக புரியும். உங்களுக்கு இது பலன் அளிக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த குரு கிரகம் எப்பொழுது மாறுகிறார்? மே மாதம் 14ஆம் தேதி 2025 ஆண்டு. இந்த 2025 5 மாதங்கள் கழிந்த நிலையில் இந்த குரு கிரகம் மாறக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த அஷ்டமஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு கிரகம் 2 ஆதிபத்தியத்தை உடையவர், 2க்கும் 5க்கும் உடையவராக இந்த விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடியவர். இவர் 2ஆம் அதிபதியாக மறைவது 2ஆம் வீட்டையே அவர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த 2ஆம் வீட்டிற்கு அந்த அமரக்கூடிய வீடு பாதக வீடாக இருப்பது ஓரளவிற்கு குடும்ப வாழ்வில் அக்கறை தேவை. பெரிய பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொன்னாலும் பெரிய நன்மைகளும் இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லலாம். ஆனால் குடும்ப வாழ்வில் பிரச்சனைகள் பெரிதாக வராது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மேலோட்டமாக டீப்பாக பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இது தொல்லைகளை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2 குடையவர் 8இல் மறைந்து அந்த 2ஐயே பார்ப்பதனால் பொருளாதாரத்திலும் பிரச்சனைகளை கொடுக்கலாம், இல்ல குடும்ப வாழ்வில் பிரச்சனைகளை கொடுக்கலாம். வாக்குஸ்தானாதிபதியாக இருந்து அவர் மறைந்து அந்த வீட்டை பார்ப்பதனால் தேவையில்லாத வாக்கு பிரச்சனைகளால் கமிட் பண்ணக்கூடிய விஷயத்தை நிறைவேற்ற முடியாத நிலை இருக்கலாம். ஸோ இந்த தனம், குடும்பம், வாக்கு இந்த 3 விஷயங்களை பொறுத்த அந்த 2ஆம் வீட்டிற்குரிய விஷயங்களில் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்ல நிலை. ஸோ இது என்ன பலன்களை தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, வருமானத்தை இழக்கக்கூடிய பிரச்சனை போல ஏதாவது வந்தது அப்படின்னா நீங்க உங்களோட முயற்சியாக வேலையை விட்டுடாம இருப்பது ஒரு நல்ல பலன். நீங்களாக போய் எங்க ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு நிலையிலும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது ஓரளவிற்கு நல்ல பலன். அடுத்ததாக குடும்ப வாழ்வை நீங்க காம்ப்ரமைஸ் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்ல பலன். இதெல்லாம் பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்க அதை ரீடைன் பண்ணுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைத்தால் இதெல்லாமே ஒரு சிம்டமேட்டிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்னு சொல்வது போல நம்ம அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல இந்த பலன்களை நம்ம ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம். ஸோ குடும்பம் வேணும் அப்படின்னா சலசலப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க அனுசரித்து போனால் ஓரளவிற்கு குடும்பத்தை ப்ரொடெக்ட் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது 2ஆம் வீட்டுக்குடைய பலன் இந்த மாதிரி இருக்கு. அடுத்தது 5 குடைய வீடு ரொம்ப அதிகமான கனெக்ஷனை கொடுப்பது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு மாறக்கூடிய அந்த காலத்திற்கு முன்னாலேயே மார்ச் மாதம்
29ஆம் தேதி இந்த 2025ஆம் ஆண்டு இந்த குருவினுடைய இந்த சம்பந்தப்பட்ட 5ஆம் வீடாக சொல்லக்கூடிய மீனத்தில் சனி கிரகம் அமரப்போகிறார். அந்த அடிப்படையில் அந்த சனிக்கு வீடு கொடுத்த அடிப்படையிலும் அந்த புத்தி ஸ்தானத்திலும் இருக்கக்கூடிய சனி, அந்த ஸ்தானத்துடைய அதிபதியாக இருக்கக்கூடிய குரு, சனிக்கு வீடு கொடுத்த அடிப்படையில் உள்ள குருவாக அதிக தொடர்பாக இந்த 8இல் மறைவது 5ஆம் வீடு சம்பந்தமான எல்லா காரகங்களிலும் நீங்க முக்கியமான காரகங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்து ஆக வேண்டும். 5ஆம் வீடு என்னென்ன காரகங்களே சொல்கிறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு, 5 நம்ம புத்தியால் எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள், மன அமைதின்னு சொல்லலாம், குழந்தைகளுடைய நிலை, நம்முடைய முதல் குழந்தை புத்திரஸ்தானம்னு சொல்லலாம், காதல் தொடர்பான விஷயங்கள், பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள், நம்முடைய பூர்வீகத்தில் உள்ள குலதெய்வம், இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயங்கள் அந்த 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பலத்தை குறிக்கக்கூடிய வீடு. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த பூர்வ புண்ணிய பலம் அப்படிங்கிற வகையில் இந்த வீடு சற்று பலவீனமாக இருப்பது போல இந்த பலன் சொல்லும் பொழுது எனக்கு தோன்றுகிறது. கண்டிப்பாக அந்த பூர்வ புண்ணிய பலத்தை டெம்பரரியாக நமக்கு ஒரு டெஃபிஷியன்சி இருக்கும் பொழுது அதை சப்ளிமெண்ட்ஸ் மூலியமாக எடுத்துக்கொள்கிறோமே, அது போல குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது கூட ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் வீட்டில் அமரக்கூடிய சனி கிரகமும் இந்த புத்தி ஸ்தானத்தை சற்று மந்தப்படுத்த வாய்ப்பிருக்கிறது. முக்கியமாக சனி முதலில் அமர்ந்த அந்த செல்லக்கூடிய நட்சத்திரம் குருவினுடைய நேரடி நட்சத்திரம், குருவினுடைய வீடு. கண்டிப்பாக இந்த குரு மூலியமாக பிரச்சனைகளை எல்லாமே கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. குருவிற்கு சொல்லிட்டு நம்ம சனிக்கு வரோமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த குரு சனி இரண்டுமே தொடர்பாக இருப்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த முதல்ல குருவுடைய நட்சத்திரத்தில் சனி செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக நீங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பது கூட பல நல்ல பலனை கொடுக்கலாம். சில தோல்விகள் இனிஷியலாக காட்டப்படுவதை நீங்க உணர வேண்டும். பூர்வீகத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு பின்னர் சொல்லக்கூடிய பலன்களில் பணிக்கான பூர்வீகத்திலிருந்து வெளியிடத்திற்கு மாற்றம் பெறக்கூடிய நல்ல பலனாகவும் இங்கே இருக்கிறது. ஸோ எடுக்கக்கூடிய தனிச்சையான முடிவுகளில் நீங்கள் கண்டிப்பாக யாரையாவது கலந்து பேசி நல்ல முடிவுகளாக எடுப்பது ரொம்ப முக்கியமான பலன். மன அமைதிக்கு உடைய பயிற்சிகளை கண்டிப்பாக செய்வது ஓரளவிற்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உதவும் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் மறைந்த குரு உங்களுடைய புத்திர ஸ்தானத்தோடு முதல் குழந்தை வகையில் ஏதோ ஒரு போராட்டமான நிலையாக இது இருக்கலாம். அடுத்ததாக பூர்வீகம் தொடர்பான சில பிரச்சனைகள் சில நண்பர்களுக்கு ஏற்படலாம். இது எல்லாமே இந்த விருச்சிக ராசி சம்பந்தப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் நடந்துருமா அப்படின்னா நடக்காது. அவரவர்களுடைய தசா புத்திக்கு ஏற்றாற் போல இந்த 5ஆம் வீட்டு காரகங்களில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இப்பொழுது குரு கிரகம் பார்க்கக்கூடிய வீடுகள் பார்த்தீங்கன்னா 5 குரு புத்தியை குறிக்கக்கூடிய, புத்தியுடைய அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ், அந்த கிளாரிட்டி ஆஃப் டெசிஷன் மேக்கிங்கை குறிக்கக்கூடிய குரு பலவீனமாக மறைந்து அவர் 12, 2, 4 பார்க்கிறார். இதோடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12க்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன்ஸ். 12, 8 கனெக்ட் ஆவதனால் ஒரு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களுக்கு இது சாதகமான பலனை கொடுக்கும். 2ன்னு சொல்வது முதலிலேயே நம்ம சொல்லிட்டோம். இந்த 2ஆம் வீட்டு குடும்ப வாழ்வை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். வாக்குஸ்தானத்தில் எச்சரிக்கை தேவைன்னு சொல்லிட்டோம். அடுத்தது 4ஆம் வீடு குரு பார்க்கக்கூடிய வகையில் இந்த 4ஆம் வீட்டையும் 4இல் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த ராகுவையும் இந்த குரு பார்ப்பார். குரு மாறிய 4 நாட்களிலேயே ராகு கிரகமும் கேது கிரகமும் மாறுவதனால் இந்த குரு பார்வை பெறக்கூடிய கும்பத்தில் ராகு கிரகம் அமர்ந்து விடுவார். அதற்கு முன்னர் மீனத்தில் இருந்த ராகு கிரகம் கும்பத்தில் அமர்ந்து விடுவார். அதற்கு முன்னரேயே கும்பத்தில் இருந்து சனி கிரகம் மீனத்திற்கு மாறி இருப்பார். இந்த நிலையில் இந்த ராகுவை இந்த அஷ்டமஸ்தானத்தில் மறைந்த உங்களுடைய புத்திஸ்தானாதிபதி குரு கிரகம் 4ஆம் வீட்டை பார்ப்பது என்ன பண்ணும் அப்படின்னா, அளவுக்கு அதிகமான முதலீடுகள், அளவிற்கு அதிகமான பேராசையான சில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போன்ற சில குழப்பங்களை கொடுக்க அதிக வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க முதலீடுகளில் ரொம்ப நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்ல நிலை. ஒரு குறுகிய காலகட்டத்தில் பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயத்திலும் நீங்க முதலீடு செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். இது சுப விரயங்களான சில விஷயங்களுக்கு ஒரு நல்ல விரயத்தை கொடுக்கும். நீங்க வீடு வாகனம் போன்ற சில விஷயங்களை வாங்குவதற்கு ஒரு 40% நண்பர்களுக்கு இது சாதகமான ஒரு சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் கூட இந்த ராகுவினால் உங்களது முதலீடு
உங்களுடைய பட்ஜெட்டுடைய அந்த அளவீடை விட அதிகமான தூண்டுதலை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப கவனமாக நீங்க இந்த முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை. அதே சமயம் புத்திஸ்தானாதிபதி காதலை குறிக்கக்கூடிய கிரகமும் இந்த குரு 8ஆம் வீட்டில் மறைவது சுகஸ்தானத்தையும் 12 என்று சொல்லக்கூடிய படுக்கை ஸ்தானத்தையும் தொடர்பு கொள்வதனால் தேவையில்லாத புதிய அறிமுகங்கள், உங்களுடைய எதிர்பாலினத்தவர்களோடு புதிதான அறிமுகங்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. மிகப்பெரிய பிரச்சனைகளும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஸோ நீங்க ரொம்ப கவனமாக உஷாராக இருந்து கொள்வது, ஒரு எச்சரிக்கையாக அலர்ட் மோட்ல இருப்பது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். குடும்ப வாழ்விற்கும் பாதகமாக இருப்பதனால் இந்த மாதிரியான சில சிக்கல்களால் குடும்ப வாழ்வில் பெரிய குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. என்னடா இவங்க நிறைய நெகட்டிவாவே சொல்றாங்களே நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா இந்த முதல் பலன்களை எல்லாம் முடித்து விட்டு குருவினுடைய பாசிட்டிவ் பலன்களை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மெயினா இதுதான் உங்களுக்கு எச்சரிக்கையான பலன்கள். 10 நிமிடத்திற்கு வந்து விட்டது. நல்ல பலன்கள் அப்படின்னா 5 பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் 8இல் மறைகிறார். பூர்வீகத்திலிருந்து நீங்க வெளியிடத்தில் மறைந்து வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். 12ன்னு சொல்லக்கூடிய துலாத்தை பார்க்கக்கூடிய குருவினால் உங்களுக்கு அற்புதமான வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படும். அதுவும் அற்புதமான முதலில் குரு செல்லக்கூடிய உங்கள் ராசிநாதனும் 6 ஆகிய மிருகசீரிடத்தில் செல்லும் பொழுது ரொம்ப சூப்பராக நீங்க உள்ளூர்ல இருந்து வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கு இதெல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும். இந்த 4ஆம் வீடு அது இடமாற்றமாகிய ஒரு நிலையை கொடுக்கும் முதல்ல. ஸோ ஒரே பாவகம் நிறைய பலன்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது ரொம்ப அற்புதமான நிலை அப்படிங்கிறத ஜோதிடத்தின் மூலியமாக உணரலாம். இந்த மறைந்த குரு உங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து வெளியூர் வெளிநாட்டுக்கு உத்தியோகத்திற்காக செல்லக்கூடிய நிலையும், அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றமாக அதிக வருமானத்தை அடையக்கூடிய நிலையாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக குரு கிரகம் ராகுவினுடைய சதயத்தில் செல்லும் பொழுது முதலீடுகளில் சற்று அதிக கவனம் தேவை. இடமாற்றம் அப்படிங்கிற நிலை நடப்பவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் முதலீடுகளில் பேராசைப்படாமல், ஒரு நேர்மைக்கு புறம்பான எந்த முயற்சிகளிலும் ஈடுபடாமல் இருப்பது, தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் புதிதாக அறிமுகமாகக்கூடிய மறைவான சில நண்பர்களாக யாராவது உங்களுக்கு இந்த சோசியல் மீடியா மூலியமாக பழகக்கூடிய நண்பர்களால் பிரச்சனை வர அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இங்கு புத்தி என்று சொல்லக்கூடியது மறைந்த நிலையில் நமக்கு தடுமாற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த வகையில் ராகு சாரத்தில் சதயத்தில் இந்த குரு செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் விருச்சிக ராசி. அடுத்ததாக தன்னுடைய நட்சத்திரமாகிய புனர்பூசத்தில் குரு கிரகம் செல்லும் பொழுது குழந்தைகளோடு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளால் ஒரு அழுத்தமான சூழல் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப வாழ்க்கைக்கும் ஈக்குவலி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எல்லா வாய்ப்புமே எல்லாமே நடந்து விடுவதில்லை அப்படிங்கிறது நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். இதுதான் குருவினுடைய பார்வைக்காக இருக்கக்கூடிய பலன்கள். அடுத்ததாக உங்களுக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த குரு கிரகம் சுபராக இருந்து மறைவதனால் எல்லா விஷயங்களுமே நடக்கும். ஆனால் மன அழுத்தம் கான்ஸ்டன்டாக இருப்பதற்கு நீங்க ஏதாவது ஒரு தீர்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு யோகா இல்லைன்னா பிராணாயாமா இல்லைன்னா மூச்சு பயிற்சி இல்லைன்னா நீங்க ஒரு ஜிம்ல கூட இந்த ஒரு வருடம் முழுவதும் நீங்க ரெகுலராக சென்று ஒரு உடற்பயிற்சி செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இது முக்கியமான நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய பலன்கள். உங்களுடைய 12ஐ பார்க்கக்கூடிய 12ஐ விரிவாக்கம் செய்யக்கூடிய அந்த குரு கிரகம் உங்களுடைய 1ஆம் வீட்டை, சந்திரன் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டே இருப்பார்னு சொல்லலாம். சிலருக்கு அளவுக்கு அதிகமான ஒரு விரயங்களாக கூட இது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக தங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மெட்டல் உலோகத்தை கவனமாக இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் குரு கிரகம் சுபராக இருந்து உங்களுக்கு அற்புதமான 5 குடையவராக இருந்து மறைவது, தங்கத்தை தேவையில்லாமல் கைமறதியாக எங்கேயாவது வைத்துவிட்டு சில குழப்பமான சூழலில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. நீங்க முடிந்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தங்கத்தை சரியாக பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு கிரகம் 3ஆம் வீட்டை தொல்லைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஒரு குழப்பம், தைரிய குறைவது போன்ற நிலை அவ்வப்பொழுது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான பலன். ஆனால் நீங்க பயப்படுவதற அளவிற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தேவைக்கு தகுந்த வருமானம் உங்களுக்கு இருக்கும். பொருளாதாரத்தில் ஓரளவிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னே சொல்லலாம்.
மேலும் உங்களோட பணிக்கு சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் இந்த குரு நல்ல சப்போர்ட் பண்ணுகிறார் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோக வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய 4ஆம் வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய குருவினால் மீண்டும் 5ஆம் வீடு ஏதோ ஒரு சின்ன தொல்லையை அடைகிறது. ஸோ 5ஆம் வீட்டிற்கு விரயம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கான வெளியூர் வெளிநாடுன்னு சொல்லலாம். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு செல்லலாம். முக்கியமாக விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அதிக நண்பர்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அவங்க உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை போல இது இருக்கலாம். சிலருக்கு வாக்குவாதம், மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு, அதனால் அவங்க உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை போலவும் இது இருக்கலாம். ஸோ ஒரே பலன், ஒரே ஒரு பிளானட்டுடைய மாற்றம் நிறைய பலன்களை நமக்கு சொல்லக்கூடிய நிலை போல இது இருக்கிறது. இந்த குரு கிரகத்தினுடைய மாற்றத்தை உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுவது போல இந்த 4இல் இருக்கக்கூடிய ராகுவும் 5இல் இருக்கக்கூடிய சனி கிரகமுமே உங்களுக்கு சற்று தொல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதே தொடர்வதே நல்ல நிலை. மோஸ்ட்லி நான் பார்க்கக்கூடிய நிலை பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அதிலிருந்து நம்ம ரொம்ப உஷாராக கவனமாக நிறைய ப்ரெடிக்ஷன்ஸை எடுக்கும் பொழுது தொடர்ச்சியாக நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இது தொடர்வது போல எனக்கு தோன்றுகிறது. ஸோ நம்ம எப்பொழுதுமே ஒரு நிதானத்தோடு இருந்து விடுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலட்சியமாக இருந்துட்டு நிறைய ஆபத்தை சந்திப்பதை விட ஒரு மனதில் எப்பவுமே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கட்டுப்பாடுடன் ஒரு என்ன நடக்கிறதுங்கிற கான்ஷியஸ் மைண்டோடு ஒரு தியான நிலையில் நம்ம வாட்ச் பண்ணிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறத நம்ம இதில் பொருத்தி பார்த்து கொள்ளலாம். மற்றபடி விருச்சிக ராசிக்கு பணி ரீதியிலான நல்ல பிரமாதமான வளர்ச்சிகள், வெளிநாட்டு யோகங்களால் நல்ல ஒரு நிம்மதியான நிலை அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய பேருக்கு நல்ல பலனாக அப்படியே இது டைவர்ட் ஆகி மாறிவிடும். பூர்வீகத்திலிருந்து நகர்ந்து செல்வது இது ஒன்று இவங்களுக்கு பெரிய பலனை அப்படியே எக்ஸாக்டாக அந்த டைவர்ஷனில் அவங்களுக்கு அப்படியே அந்த பலன்களை மாற்றி கொடுத்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக அது பாசிட்டிவான விஷயமாக மாறிவிடும். ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஆன நிலையில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க, படிக்கக்கூடிய மாணவர்களும் இருப்பார்கள் இல்லையா. ஸோ எல்லா வயதினருக்கும் ஒரு பலனை நம்ம சொல்லும் பொழுது மாணவர்களுக்கு புத்தியில் ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். ஸோ பேரண்ட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் குழந்தைகளோடு அமர்ந்து அவங்களை நீங்கள் மோட்டிவேட் செய்து படிக்க வைக்க வேண்டும். சீனியர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் முதலீடுகளை செய்யக்கூடிய காலகட்டத்தில் கையில் பணம் வரக்கூடிய நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த முதலீடுகளில் எச்சரிக்கை அப்படின்னு சொல்வது உங்களுக்கு பொருந்தும். அளவுக்கு அதிகமான ஆசைப்படாமல் சரியான முதலீடுகளை செய்வது உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான முடிவுகளாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செய்து வாகனம், வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் பட்ஜெட்டை பொறுத்தவரை நீங்கள் சரியாக முடிவெடுக்கிறீங்களாங்கிறது நீங்கள் பார்த்துக்கொள்வது இது உங்களுக்கு பொருந்தும். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நகைகளை பத்திரமாக பார்த்து கொள்வது, குழந்தைகளோடு போட்டி போடாமல் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுப்பது, தட்டி கொடுப்பது, இந்த மாதிரி பலன்களாக இருக்கும். இதற்கு மேலும் நம்முடைய சுய ஜாதகம் அதில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இன்னும் மேஜராக ஒரு ஈக்குவலாக ஒரு 50% கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பலன்களாக இருக்கும் அப்படிங்கிறது நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி நண்பர்களே. இதுதான் 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு மாறக்கூடிய குரு கிரகம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அஷ்டம குருவாக அமர்ந்து கொடுக்கக்கூடிய பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.